ஸோ பருவ காலங்களுடைய பயணத்தில் நம்ம இப்போ ஒரு வண்ணமயமான கட்டத்தில் வந்திருக்கோங்க. நம் மண்ணின் மாறாத 4 பாடல்கள் 4 விதமான பருவங்களை நம் கண்முன்னே கொண்டு வர போகிறாங்க. குறிப்பாக இந்த பாடல்களுக்கு துள்ளலான கிராமிய நடனத்தை நம்மளோட குட்டி பசங்க கொடுக்க காத்துட்ருக்காங்க. தை மாதத்தில் தொடங்கி தென்மேற்கு பருவக்காற்று வரை ஒட்டுமொத்த காலநிலையையும் ஆஸ்டின் மேடைக்கு கொண்டு வர போகிறாங்க. மண்ணின் வாசனையும் மழலைகளினுடைய உற்சாகம் கலந்த இந்த நாட்டுப்புற நடன விருந்தையும் ரசிக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? இதோ உங்கள் முன் அதித்தி பச்சையப்பன், கிருத்விக் சதீஷ்குமார், ஸ்ரீ சர்வேஷ் செல்வகுமார், சிவானி ஸ்ரீ செல்வகுமார், ஆத்விக் அஜய், சர்வேஷ் ஸ்ரீராம் மலர்விழி, மகிழினி கணேஷ்குமார், கோஆர்டினேட்டர் பிரியதர்ஷினி கதிர்வேல், கொரியோகிராஃபர் தாரணி நேரு நகர் கோபாலகிருஷ்ணன். பெரிய கரவொலியோடு வரவேற்போம் பார்டபிள்யூ பட்ஸிலிருந்து. பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள மஞ்சள எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள மஞ்சள எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி. புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி. பூ பூக்கும் மாசம் தை மாசம், ஊரெங்கும் வீசும் பூவாசம். சின்ன கிளிகள் பறந்து ஆட, சிந்து கவிகள் குயில்கள் பாட. சின்ன கிளிகள் பறந்து ஆட, சிந்து கவிகள் குயில்கள் பாட. புது ராகம் புது தாளம் ஒன்று சேரும் நேரம் இந்நேரம். பூ பூக்கும் மாசம் தை மாசம், ஊரெங்கும் வீசும் பூவாசம். பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள மஞ்சள எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி. தேனி பக்கம் வீசும்போது சாரல் இன்பச்சாரல். தெம்மாங்கு பாடிக்கொண்டு சிலு சிலுவென்று சிந்துதம்மா தூரல் முத்து தூரல். வெங்காட்டு பொத்த கள்ளி சட்டென்று மொட்டு விட, செங்காட்டு சில்லி செடி சில்லென்று பூவெடுக்க.
அடடா, அப்படியே தை மாசத்து பூக்கள்ல தொடங்கி தென்மேற்கு பருவக்காற்று வழியா அந்த தாஜ்மஹால் அப்படியே நனைஞ்சிட்டோம். ஒரே மேடையில 4 பருவங்களையும் அப்படியே பார்த்த ஒரு பயங்கரமான நிறைவு. மண்ணின் வாசனையை மேடைக்கு கொண்டு வர்றதுல இந்த மாதிரி நடனங்களுக்கு ஈடு இணை வேற எதுவும் இல்லை அப்படின்றத நிரூபிச்சிட்டாங்க. இந்த கலைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கரவொலியை எழுப்பலாமா?